பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் ஆகும். அது கொஞ்சம் இப்போ குறைச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த இரிட்டேஷனை வந்து அவங்க என்ன வேணா பண்ணிட்டோம், நான் என்னோட நடிப்பை நான் என்ன பண்றேன், ஐ வில் டூ மை ஜாப் வித் த பெஸ்ட் டு த பெஸ்ட் ஆஃப் மை எபிலிட்டி. ஆமா ஆமா, அதுதான் என்னோட பாலிசி இப்போதைக்கு. மெச்சூரிட்டி. சொல்லுவான் ஆனா செய்வானான்னு கேட்டா கிடையாது. எஸ்பெஷலி வித் மீ நோ. ஸோ மொழி கற்றுக்கும் போது யூஸ்வலாக புதுசாக ஒரு எஸ்பெஷலி நம்ம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து கெட்ட வார்த்தை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் எஸ்பெஷலி உங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப பயங்கர ஜாலி டைப். என்ன ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்லி கொடுத்தாங்களா தெரியாம நீங்க? இல்ல, அவங்கள மீட் பண்றது முன்னாடியே நான் கத்துக்க ஆரம்பிச்சேன் தமிழ். பட் நான் கெட்ட வார்த்தை நான் ஆக்சுவலா கத்துக்கல. அது என்னமோ தெரியல. அந்த லைக் ஒரு இதுதான் இது கெட்ட வார்த்தைன்னு தெரிஞ்சும் அதை பத்தி நான் பெருசா அதை கண்டுக்கல. சரி, இந்த மாதிரி என்னோட டைரக்டர் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கெட்ட வார்த்தை சொல்லி கொடுத்ததே என்னோட டைரக்டர். இந்த நான் வெண்ணெய் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா மொச வெண்ணெய் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. ஆனா அவர் மொச வெண்ணெய்ன்னு திட்டுவாரு, போடா மொச வெண்ணெய் அப்படின்னு. என்ன சார் இது மொச வெண்ணெய்? இல்ல மொச வெண்ணெய் கருப்பா இருக்கும், நல்லா தீஞ்சு போயிருக்கும், அதான் மொச வெண்ணெய்ன்னு. எனக்கே தெரியாது. ஆமா, எனக்கு இது நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. ஸோ வந்து அவர்கிட்ட இருந்து நான் ஆக்டிங் கத்துக்கிட்டதை விட நான் நிறைய கெட்ட வார்த்தை. தாய்முத்து செல்வம் சார் கல்யாணம் முதல் காதல் வரை நடிக்கும் போது அவர் வந்து நிறைய திட்டுவாரு. பட் அவர் மோல்டு பண்ணாரு. ஸோ அதுக்கு கண்டிப்பா நான் அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும். கல்யாணம் முதல் காதல் வரை இது வந்து பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட், ஓவர் நைட் ஹிட் சொல்லலாம். அது ஹிந்திலையும் ரொம்ப நல்லா போச்சு, தமிழ்லையும் சூப்பராக போச்சு. எவ்ரிபடி வாஸ் டாக்கிங் அபவுட் ஹூ இஸ் திஸ் கை, ஹூ இஸ் திஸ் கை, ஹூ இஸ் திஸ் கேர்ள். உங்கள் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்தது, ஆன் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி எல்லாம், எவ்ரிதிங் அபவுட் தி சீரியல் வாஸ் ரியலி வெரி குட். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? தமிழ்நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க, அவ்வளோ வெல்கம், ஹவ் வாஸ் இட்? நான் சென்னைக்கு வந்து 2012 தான் வந்தேன். 2012 to 2014 அந்த ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ், சின்ன சின்ன கேரக்டர்ஸ், பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 2014 எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வாஸ் கல்யாணம் முதல் காதல் வரை. அது ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் 2014 நவம்பர். ஸோ நான் அந்த சீரியல் நடிக்கிற ஃபர்ஸ்ட்ல பயங்கரமா கலாய்ச்சாங்க, பயங்கரமா திட்டினாங்க, கழுவி ஊத்துனாங்க. ஐயோ யார் இந்த பையன், நல்லாவே இல்லை, அது இல்லை, தமிழ் நல்லா பேசுவேன். நானே டப்பிங் பண்ணிட்டு இருந்தேன் வேற. ரொம்ப வீராவேசமா நானே டப்பிங் பண்றேன், நானே ப்ராம்ப்ட் இல்லாம பேசுறேன் அப்படின்னு ரொம்ப அப்படி வீராவேசமா இறங்கினேன். பட் எல்லாரும் ரொம்ப திட்டிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட்ல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லாரோட மனசும் மாற ஆரம்பிச்சது. அந்த பிளே, எனக்கும் பிரியாவுக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி அண்ட் அந்த குழந்தை அற்புதமா நடிக்கும். ஸோ ஷி வாஸ் a huge plus to our serial. அந்த கெமிஸ்ட்ரி வந்து வெரி 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 குட், எவ்ரிபடி லைக்ட் இட். பட் ஆஃப் ஸ்க்ரீன்ல எப்படி இருந்தது? இப்போ இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவங்க ஹீரோயின். அவங்க எல்லா படத்துலையும் எவ்ரி செகண்ட் ஃபிலிம் ஷீ இஸ் தேர். ஷீ இஸ் groomed herself very well. அந்த ப்ராஜெக்ட்க்கு அப்புறமா நல்லா க்ரூம் பண்ணியிருக்காங்க. ஆக்டிங்லையா இருக்கட்டும், the way she looks, everything, she changed herself very well. So how was it off screen working with her? See, one thing that many people may not know about Priya is that she used to always say, நான் இதுக்கு மேல நான் வந்து படத்துலயோ சீரியலோ நடிக்க மாட்டேன், எனக்கு போதும், நடிப்பே போதும், நான் போயிடுறேன், நான் வந்து ஆஸ்திரேலியா போயிடுறேன், அங்கே போயிடுறேன், I want to do MBA அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் I always knew that was not true. ஏன்னா I felt she was chosen. ஏன்னா எல்லாமே அது வந்து அவங்க வாழ்க்கையில அது வந்து கரெக்டா அமைஞ்சு வந்துட்டு இருந்தது. பிகாஸ் she was a news anchor, then she became an actress, and overnight she became a huge success. நிறைய பசங்க இப்போ கூட நிறைய பசங்க சொல்லுவாங்க, நான் அந்த சீரியல் பார்த்துட்டு இருந்ததே பிரியா பவானி சங்கருக்காக.